Okay dear students, நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஃபங்க்ஷன்னா என்னன்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். ஓகே, we started to try to define what is a function. ஃபங்க்ஷன்னா என்னன்னு டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, சயின்ஸுக்கு அது ரொம்ப தேவைப்படுது. அதனால் ஃபங்க்ஷன்னா என்னென்னு நம்ம டிஃபைன் பண்ணியே ஆகணும். அதை நம்ம எப்படி படிப்படியாக எடுத்துகிட்டு வந்தோம்? ஃபஸ்ட்டு 2 செட்டை எடுத்துக்கிட்டு அந்த 2 செட்டை வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணி பெருசாக ஒரு யூனிவர்சல்ஸ் ரிலேஷனை ஒன்று எழுதணும். அதுலேருந்து எந்த சப்செட்டை எடுத்தாலும் அது ரிலேஷன் தான் அப்படின்னு சொன்னோம். அதுலேருந்து எந்த சப்செட் வேணாலும் எடுக்கலாம், அதில் ரிலேஷன் சொல்லலாம். அதில் ஒரு எம்டி ரிலேஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் ஒரு சில குறிப்பிட்ட ரிலேஷன்ஸை நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்ல ஆரம்பித்தோம். அப்போ ஃபங்க்ஷனுக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். என்ன குவாலிட்டி இருக்கும் அப்படின்னாக்கா, ஏ கிராஸ் பி அப்படின்னு ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தோம்ல, இந்த ஏன்ற செட்டு, அந்த செட்டில் தான், அந்த செட்டை தான் நம்ம டொமைன்னு சொல்லியிருந்தோம். பின்ற செட்டை வந்து நம்ம கோ டொமைன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஏவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும், என் வார்த்தை ரொம்ப முக்கியம், ஏவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும், இதுதான் முக்கியமான வார்த்தையே, எல்லாம் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஃபார் ஆல் தி வேல்யூஸ் ஆஃப் ஏ, ஏவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கிறீங்க. ஏவில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் நிகழ்ச்சி இருக்கணும். ஏவில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கணும். நல்லா வார்த்தையை கவனிச்சுட்டே வரணும். ஏவில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருக்கக்கூடாது. 2 இமேஜ் இருக்கக்கூடாது. இப்படி இருக்கக்கூடாது. ஏவில் இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருக்கக்கூடாது. ஒரு பையனுக்கு 2 மார்க் இருக்கக்கூடாது. ஒரே சப்ஜெக்ட்டு 2 மார்க் இருக்கக்கூடாது. இதை மாதிரி இருந்தால் அது ஃபங்க்ஷன். இது மாதிரி இருந்தால் அது ஃபங்க்ஷன். ஸோ நான் ஃபங்க்ஷன்னா என்னன்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். அப்போது லெட் ஏ அண்டு பி 2 non-empty, ஓகே, non-empty sets. ஓகேவா, non-empty sets. let f be a relation. Let f be a relation. Okay, a relation f னு ஒரு ரிலேஷன். அப்போ ரிலேஷன்னா இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு சப்செட்டாக இருக்கும். a relation f is said to be a function, if இந்த ரிலேஷனுக்கு, this is a relation, எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம ரிலேஷன் சொல்லிடலாம். இந்த ரிலேஷன் வந்து 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நான் எழுத போகிற இந்த கண்டிஷனை உன்னால் எதிர்த்து ஒரு சிந்தனையை உருவாக்க முடியுமான்னு பாரு. உன்னால் உருவாக்க முடியவே முடியாது. நான் எழுத போகிற அந்த வார்த்தையை வச்சு ஐ எம் கோயிங் டு கிவ் எ கண்டிஷன். கவனி, ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். ஏன்ற செட்டுக்குள்ளார இருக்கிற எல்லா எலமெண்ட்டும், இந்த ஒரு சிம்பிள் போட்டிருக்கேன் பாருங்க. ஃபார் ஆல் தி எலமெண்ட் ஆஃப் ஏ there exists b belongs to the set capital B. ஏன்னு ஒரு நம்பர் இருந்தா கண்டிப்பா b ன்னு ஒரு நம்பர் b என்ற செட்டுக்குள்ளார இருக்கணும். implies a comma b should belong to that relation. இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணிடுங்க. ரிலேஷன் எப்படி எழுதுவீங்க? ஏ கமா பி ஒரு கோஆர்டினேட் பிராக்கெட்டில் எழுதுவீங்க, இல்லை ARBன்னு எழுதுவீங்க. அது வந்து அந்த ரிலேஷனுக்குள்ளார கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு பாயிண்டில் உறுதி ஆகிட்டேன், ஏவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஸோ தெர் இஸ் அ ஃபர்ஸ்ட் அப்பீல். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கருத்து. அதுதான், ஏவில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் இருக்கணும். அந்த எலமெண்ட் வந்து பின்ற செட்டில் இருக்கணும். சி, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லாங்குவேஜ். இதுதான் வந்து மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர்கிட்ட நீங்கள் போயிட்டு ஒரு இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட போய் அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம், இதில் வந்து இதை எடுத்து கலங்கப்பா, இதில் வந்து இந்த கெமிக்கல் எடுத்து கலங்க அப்படின்னு சொல்லுவார். பட் கெமிஸ்ட்ரி டீச்சர் won't do like that. அவர் என்ன செய்வார்? சி போடுவார், ஹெச் போடுவார், நோ போடுவார், இது கூட ஆட் போடுவார், கேட்லிஸ்ட் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஆட் பண்ணோன்னே ஆன்சர் எழுதிட்டு போயிடுவார். தட் சிங்கிள் ஈக்குவேஷன், அந்த ஒரு சிங்கிள் ஈக்குவேஷனில் ஒரு ஃபேக்டரியே ரன் ஆகிட்டு இருக்கும்.
ஓகேவா, ஒரு இண்டஸ்ட்ரியே ரன் ஆகிட்டு இருக்கும் அந்த சிங்கிள் ஈக்குவேஷனில். ஏன்னா அவருடைய லாங்குவேஜ் அது அந்த மாதிரி, அவருடைய கெமிஸ்ட்ரி லாங்குவேஜ் வந்து அந்த மாதிரி இருக்கும். திஸ் இஸ் த மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ். இது இப்படி தான் நீங்கள் எழுதணும். லெட் ஏ அண்ட் பி பி டூ நான் எம்டி செட். ஒரு ரிலேஷனை எஃப்ன்ற ஒரு ரிலேஷனை தான். ஸோ இது இந்த ரிலேஷனுக்கு பின்னாடி நிறைய கருத்துக்கள் இருக்குல்ல. ரிலேஷன்னா என்னன்னு இருக்குது, அது கார்ட்டீசியன் ப்ராடக்டோடைய சப்செட். இந்த எஃப்ஐ வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்லலாம். எப்போ ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஏ தேர் எக்ஸிஸ்ட் பி பிலாங்ஸ் டு பி சச் தட் ஏ கமா பி ஷுட் பிலாங் டு தட் ரிலேஷன். அந்த ரிலேஷனுக்குள்ளார இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று, if a comma b a comma b and a comma c எப்படி இதை டிஃபைன் பண்ண போகிறாங்கன்னு பாருங்களேன். a comma b a comma c அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னு ஒரு எலமெண்ட் இங்கே இருக்குது, b இருக்குது, c இருக்குது. a b கூட ரிலேட் ஆகிடுச்சு, இது கூட ரிலேட் ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் ரிட்டன் ஹியர். a comma b a comma b a comma c belongs to f. f குள்ளார இருக்கு அப்படின்னா then b is equal to c. இது ஒரு பியூட்டிஃபுல்லான அண்டர்ஸ்டாண்டிங். இது ஒரே சப்ஜெக்டில் 2 மார்க் ஒரு பையன் எடுத்துருக்க மாட்டான். அப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னா இது எப்படி இருக்கணும்னா, இது ரெண்டும் வேறு வேறு நம்பராக இருக்கக்கூடாது, இது ஈக்குவலாக இருக்கணுன்றாங்க. அப்போ ஈக்குவலாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? இதுக்கு இதே தான் b ஈக்குவல் டு சினா ஒரே நம்பர் கூட அது மேப் ஆகணும்னு அர்த்தம். ஒரே நம்பர் 2 நம்பர் கூட மேப் ஆகக்கூடாது. ஒரே நம்பர் b கூடயும் ஒரே நம்பர் c கூடயும் மேப் ஆகிருக்கூடாது. அப்படி மேப் ஆகி இருக்கிற மாதிரி இருக்குன்னா இந்த பியும் சியும் வேறையாக இருக்காது, அது ஈக்குவலாக இருக்கணும். ஸோ திஸ் சாட்டிஸ்ஃபைஸ் தி 2 கண்டிஷன்ஸ். 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியாது. நான் சொல்கிறது கரெக்டு தானா? ஸோ திஸ் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் தி ஃபங்க்ஷன். தீஸ் ஆர் தி மெயின் 2 பாயிண்ட்ஸ். எல்லா பாயிண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கணும். இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு நீங்கள் கிராஃப் வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த கிராஃபில் ஒரே ஒரு லைன், அந்த கிராஃப்லாம் வரைஞ்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா அது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இன்டர்செக்ட் பண்ணணும். திஸ் இஸ் கால்டு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு கிராஃப் வரையும் போது இப்படிலாம் வராது. இது வெட்டுச்சுன்னா இது நிறைய இடத்துல இன்டர்செக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், இதுக்கு வரையாது. எப்படி சார் நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு கிராஃப் வரைஞ்சா அப்படி? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கிராஃபுக்கே நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போது என்ன செஞ்சிடுவாங்கன்னா, திடீர்னு வந்து இந்தியன் டீமுடைய கிரிக்கெட் ஸ்கோரை காட்டுவாங்க. ஓகே, கிரிக்கெட் ஸ்கோரை காட்டுவாங்க. ஃபஸ்ட் பால் இப்போ 20 ஓவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், 20 ஓவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு பாலும் போட்டுகிட்டே இருப்பாங்களே. ஃபஸ்ட்டு பாலில் என்ன ஸ்கோர்? ஃபஸ்ட்டு பாலில் குமுலேட்டிவ் ஃபங்க்ஷனாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லிசன் திஸ். ஃபஸ்ட்டு பாலில் வந்து ஒரு ரன் அடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, 1. ஃபஸ்ட்டு பால் போட்டாங்க, ஒரு ரன் அடிச்சிருக்காரு. ரெண்டாவது பால் இருக்கும்போது அவங்களுடைய ஸ்கோர் வந்து 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது பால் அடிக்கும்போது அப்போது முதல்ல ஃபஸ்ட்டு அடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் 6 அடிச்சிருக்காரு. அது ரெண்டுத்தையும் கூட்டி 7 இருக்குது ஸ்கோரு. இப்போ அடுத்தது மூணாவது பால் போடும்போது அதுவும் 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. மூணாவது பால் போடும்போது அதுவும் 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாலாவது பால் அப்பயும் 7 இருக்கு. ஸோ ரன் அடிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அஞ்சாவது பால் அடிக்கும்போது 8 ரன், ஒரு ரன் ஓடிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். சிக்ஸ்த்து பால் அடிக்கும்போது என்ன ஆயிடுச்சு? 10 ரன் ஆயிடுச்சு. ஸோ ஓகேவா? இப்போது இதெல்லாம் பாலு, இதெல்லாமே ரன். இப்போது இந்த நம்பர் திரும்ப வரக்கூடாது. இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்னா, இதுக்கு டயக்ராம் வரைங்களேன். 1 2 3 4 5 6 ஏரோ டயக்ராம் வரைகிறேன். இதெல்லாம் வந்து பாலோடைய கவுண்டிங். இதில் 1 7 8 10 இப்போல்லாம் எது கூட மேப் ஆகுது பாருங்கள். 1 கூட மேப் ஆகிடுச்சு, 2 வந்து 7 கூட மேப் ஆகுது, 3யும் 7 கூட மேப் ஆகுது, 4ம் 7 கூட மேப் ஆகுது, 5 வந்து 8 கூட மேப் ஆகுது, 6 வந்து 8 கூட மேப் ஆகுது, 6 கூட 10 கூட மேப் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு பார்த்தா, எஸ் இட் இஸ் ஃபங்க்ஷன். அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கும்பா. கண்டிப்பாக எல்லா பாலுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். அட்லீஸ்ட் 0 ஆச்சும் ஒரு வேல்யூவாக இருக்கும். எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ரெண்டாவது கண்டிஷனை பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ தான் இருக்கும். நாலாவது பாலில் அவர் வந்து 8 ரன்னுலையும் இருக்கிறாரு, 7 ரன்லையும் இருக்கிறாருன்னு 2 ஆன்சர் சொல்ல முடியாது. நாலாவது பாலில் 7வது ரன்னில் தான் டீம் இருக்குது.
ஓகேவா? இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு திடீர்னு உங்களுக்கு ஸ்க்ரீன் போர்டில் வந்து ஒரு கிராஃப் வரைஞ்சி காட்டுறாங்க. they are drawing a graph. இப்போ இந்த கிராஃப் எப்படி இருக்கும்? 1, 1. ஸோ திஸ் இஸ் 1 அண்ட் திஸ் இஸ் 1. ஃபஸ்ட்டு 0, 0 இருந்துச்சு, 1 0 பால் என்னும்போது 0 ரன், 1, 1. அடுத்தது 2, 7. ஸோ 2, 7. இது வந்து 2, 4, 6, 8, 10. This is 1, 1, right? This is 2, 7. 2, 7 lies here. அடுத்தது 3, 7. 3, 7 அதுவும் இதே இடத்துல நேராக இருக்குது. அடுத்தது 4, 7. 4, 7 அப்பயும் ரன் அடிக்கவே இல்லை. 5, 8. This is 4, 7 and 5, 8 கொஞ்சம் மேலே ஏறிடுச்சு. ஸோ இதெல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இதெல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் இப்படி தான் வருது. இதை அப்படியே ஷிங்க் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஷிங்க் பண்ணிங்கன்னா ஒரு டைமில் இப்படி தான் வரும் கிராஃப். ஸோ அப்போது அது ஸ்க்ரீனில் காட்டும் போது எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கு கிராஃப் வரைஞ்சிங்கன்னா அது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பண்ணோன்னா அது ஒரு இடத்துல தான் இன்டர்செக்ட் பண்ணும். ஆமாம், இந்த நிகழ்ச்சிக்கு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல தான் இன்டர்செக்ட் பண்ணும். ஏன்னு புரியும். ஏன்னா ஒரு வேல்யூக்கும் அங்கே ஒரு நம்பருக்கும் அங்கே ஒரு இமேஜ் தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்படியே இந்த மாதிரியான கருவை வரையும் போது இதில் நிறைய விஷயத்தை நம்மளால் கணிக்க முடியும்பா. இது இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா என்ன ஸ்கோர் எடுக்கலாம். அதை ஒரு சில பேர் அதை பார்த்த உடனே அது ஃப்ளோ மேலே ஓவராக இருக்குது, அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம எடுக்கலாம். கோட்டேலியில் ஃபஸ்ட் மீட்டமில் உங்களுடைய மேக்ஸ் மார்க் என்னது, செகண்ட் மீட்டமில் உங்கள் மேக்ஸ் மார்க் என்னது, தேர்ட் மீட்டமில் மேக்ஸ் மார்க் என்னது, அதுக்கு ஒரு கிராஃப் வரையலாம். இட்ஸ் அ ஃபங்க்ஷன் தட் ஹேஸ் டு பி ஃபங்க்ஷன். ஓகே, டே ஒன் ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு 8 பேருக்கு கொரோனா வந்துருச்சு. ஃபஸ்ட் டேவில் 8 பேருக்கு கொரோனா வந்துச்சு. செகண்ட் டே 2. ஓகே, டே 2 செகண்ட் டேவில் கொரோனா வந்து இன்னும் ஒரு 10 பேருக்கு வந்துருச்சு. மொத்தம் இப்போ 18 பேருக்கு கொரோனா வந்துருச்சு. டே 3. ஓகே, இதே மாதிரியே ஆட் ஆகிட்டே போகுது. இந்த கிராஃப் நீங்கள் இப்போ அடிக்கடி நியூஸில் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த கிராஃப் வந்து இப்படி இருக்குது, இப்படி இருக்கு. ஓகே, ஸோ இந்த கிராஃப் லுக்ஸ் லைக் திஸ். இப்போது ஒரு நாள் இந்த 1 வந்து 8 கூட மேப் ஆகிடுச்சு, 2 வந்து 18 கூட மேப் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ 2ஆம் தேதி டே 2 இன்று நியூஸில் இன்றைக்கி 5800 பேருக்கும் கொரோனா இருக்குது, 7000 பேருக்கும் கொரோனா இருக்குதுன்னு 2 மெசேஜை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஒரு டேவுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கும். பாருங்களேன், வேறு வேல்யூ வராது. ஓகே, வேறு வேல்யூ வராது. இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு கிராஃப் வரைஞ்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பண்ணிங்கன்னா திஸ் வில் இன்டர்செக்ட் அட் பாயிண்ட். ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் தான் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஃபங்க்ஷன்னா என்னதுன்னு சொல்லியிருக்கோம். ஏ பின்னு 2 செட் எடுக்கிறோம். ஃபங்க்ஷன்ன்றது ஒரு ரிலேஷன் தான். அந்த ரிலேஷனில் ஒரு சிலதை நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். எப்போ நம்ம அதை ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம்? ஏவில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் பியில் ஒரு நம்பர் இருக்கணும், அந்த ஃபங்க்ஷனில் அதுக்குள்ளார இருக்கணும். இதே மாதிரி 2 எலமெண்ட் இருந்ததுன்னா அந்த பியும் சியும் வேறையாக இருக்கக்கூடாது, ஈக்குவலாக இருக்கணும். இட்ஸ் a great language of mathematics. இதை மாதிரிலாம் சொல்கிறது. We'll see in the next video. Thank you.